வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். ஸோ உங்கள் மனசு சம்பந்தப்பட்ட வாசிப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு தான் நான் சந்திர பகவான் 3 கார்டு எடுத்திருக்கேன். ஓகே, சந்திர பகவான் தான் நம்மளோட மனோகாரகன், சரியா? ஸோ இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். ஓகே, ஆஸ் யூஷுவல் கலெக்டிவ் ரீடிங். இதில் வரக்கூடிய வாசிப்பை நான் வாசிக்கிறேன். இந்த அட்டையில் என்ன இருக்கோ நான் அதை வாசிக்கிறேன். பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. வேறு யாருக்காவது பொருந்தக்கூடலாம். ஓகேவா? இந்த ரூமில் கொஞ்சம் எக்கோ கேட்குதுன்னு நினைக்கிறேன். பூஜைக்காக ரூமை க்ளீன் பண்ண கொஞ்சம் ஓவராக தான் எக்கோ கேட்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? எஸ், உங்கள் கார்டும் நல்லாயிருக்கு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன் தெரியுமா? எடுத்தோன்னே வர கார்டு என்ன தெரியுமா? நம்பிக்கை இல்லாத நபராக இருக்கிற மாதிரி கார்டு வருது. எஸ், இந்த நம்பிக்கை ஏன் போச்சு அப்படின்னு கேட்டால் 2 விஷயம் இருக்கலாம். ஒன்று, நீங்கள் யாரையாவது ரொம்ப நம்பியிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணுற மாதிரி செயல்களை செஞ்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறது, இல்லை படிப்புக்காக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், பட் நான் பண்ணுறேன் அதற்கான ரிசல்ட் வரல அப்படிங்கிறது இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது திருமணம் ஆனவர்களாகவும் இருக்கலாம், காதலர்களாகவும் இருக்கலாம், இல்லை இந்த அம்மா பொண்ணு அம்மா பையன் இந்த மாதிரி ஏதோ உறவு சார்ந்தும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஒருத்தர் மேலே எனக்கு ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வச்சுருந்தேன்ப்பா, பட் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது போல இருக்கு. இன்னும் சில பேர் இந்த கணவன் மனைவி காதலர்களாக இருந்தீங்கன்னா, என்னை தவிர்த்து என்னோட பார்ட்னருக்கு வேற யார் கூடயாவது ஏதாவது உறவில் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி கண்கட்டு வித்தை மாதிரி இருக்கு, நம்ப முடியல. சில நேரங்களில் அவங்க பண்ணுற செய்கைகளை நம்ப முடியல அப்படிங்கிறது போல இருக்கலாம் அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ கார்டில் வந்திருக்க விஷயங்கள் இது வந்திருக்கு. பட் இதுக்கு இன்னும் ஆன்சரும் வந்திருக்கு. அது என்னன்னா, இப்போ நம்பிக்கை இல்லாத செயல்களை யாரோ செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் நினைக்கிறதாவும் இருக்கலாம், இல்லை இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பார்ட்னர் உங்களை சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது விஷயங்களை கேட்கலாம். ஓகே, இந்த 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, பட் உங்களோட பார்ட்னர் எப்பவுமே ஏதாவது சந்தேகப்படக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஓகே, ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். நிற்கிறதுக்கு உட்காரதுக்கு எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ ரெசனேட் ஆகுறது நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல இது சந்தேகப்படுறாங்க இல்லை நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்னே வச்சுப்போம். ஓகேவா? முதல்ல அந்த டவுட் வருது இல்லை, அதற்கான ரீசன் ஏன் இந்த டவுட் வருது அப்படின்னு கண்டுபிடிங்க. பெரும்பான்மையாக நீங்கள் இந்த ரீசனை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே 50% உங்களுக்கான பிரச்சனை சால்வ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இருட்டில் இருக்கேன், ஒன்றுமே தெரியல, இந்த சைட் போகிறதா அந்த சைட் போகிறதா அப்படின்னு தெரியலன்னா அதற்கான வெளிச்சமே நீங்கள் தான். எவ்வளோ இருட்டில் இருந்தாலும் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கான வெளிச்சத்தை கண்டுபிடிச்சிக்க முடியும். நீங்கள் தான் வெளிச்சமே அப்படிங்கிறது போல தான் உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. சரியா? ஸோ பயம் வேண்டாம். என்னடா இப்படி இருக்கு, ஒன்றுமே புரியலையே, இந்த உறவில் என்ன பண்ணுறதுன்னு, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களோட பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் மனம் திறந்து பேசுங்க. ஏன்னா ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லாதது போல தான் உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ என்ன பேசுகிறோம், தெளிவாக பேசுகிறோமா, இல்லை சில விஷயங்களை நம்மளே மூடி மறைச்சு பேசுகிறோமா? ஸோ ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லைன்னா ஒன்று நீங்கள் அவங்கக்கிட்ட மனசில் தோன்ற விஷயங்களை கேட்காம இருக்கலாம், சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கலாம். இது எப்படின்னா, நான் சில விஷயங்களெல்லாம் எனக்கு தோணுது, அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ, இல்லை என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை இவ்வளோதான் கேட்டுருவாங்களோ, இல்லை நீ இவ்வளோதான் அப்படிங்கிறது போல் எடை போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். அதே போல் உங்கள் பார்ட்னருக்கும் சில டவுட்ஸ் உங்ககிட்ட இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபோனில் பேசி பாருங்க. எஸ், சில நேரங்களில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் கூட இருக்கலாம். அப்படி ஃபோனில் பேச முடியலன்னா, இல்லை பக்கத்தில் இருக்கேன், இல்லை கணவன் மனைவியாக இருக்கோன்னா உட்காந்து ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ முகத்துக்கு முகம் பார்த்து பேசுங்க. ஓகேவா? சில நேரங்களில் நம்மளோட கண்களை பார்த்து பேசும்போது நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும். ஓகே, இந்த வாட்ஸ்அப் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது டக்கு சேட் பண்ணுறது, இதெல்லாம் மனசில் ஒன்று நினைப்போம், பட் அந்த மனசில் நினைக்கிறத அப்படியே மறைச்சிட்டு வேற ஒன்று நம்ம டைப் பண்ணிட்டு இருப்போம். இந்த நிமிஷம் இந்த கான்வர்சேஷன் முடிச்சா போதும் அப்படின்னு எதையோ ஒன்று ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட பார்ட்னர் கிட்டேயோ இல்லை உங்கள் பொண்ணு பையன் யார்கிட்டயோ பேசணும். ஒரு தெளிவு வேணும்னா அவங்கள உட்கார வச்சு கொஞ்சம் பேசி நீங்கள் என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், இல்லை அவங்களுக்கு என்ன வேணும், 2 பேருக்கும் நடுவில் ஏந்துக்கு இந்த விரிசல் வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, இது சில பேருக்கு கொஞ்சம் விரிசல் அதிகமாக இருக்க கூட சான்சஸ் இருக்கு. ரொம்ப பேசிக்காம மூஞ்ச திருப்பிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களா ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிக்க கூட சான்சஸ் இருக்கு. இப்போ அவங்க நான் சொல்றேன், இது நீங்களா கூட இருக்கலாம். ஓகே, நீங்களா ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு இது இப்படி தான், இவங்க இதற்காக தான் இப்படி நம்மளை அவாய்ட் பண்றாங்க, நம்மளை தவிர்த்து இவங்க வேற ஏதோ உறவில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் அதிகமாக வர சான்சஸ் நிறையா இருக்கு. சரியா? உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கு.
இது இன்னும் கணவன் மனைவியா இருந்தா எப்படின்னா, ஒரு உறவுக்காக இவங்க வந்து நம்மள விட்டுடுவாங்களோ. இப்போ அவங்களோட இப்போ நான் உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா, உங்களோட கணவர் வந்து அவங்க அம்மா அப்பாக்காக நம்மள எங்கேயாவது உதறிட்டு போயிடுவாங்களோ. ஒரு உறவுல இருக்குங்கிற பட்சத்துல ஒரு நம்பிக்கை இல்லாம இவங்க எப்பவுமே நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உறுதியே இல்லாம இந்த உறவு எப்ப கலந்துட்டு போகுமோ தெரியலப்பா, ஒரு மாதிரி பயமாவே இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கலாம். காதலன் காதலியா இருந்தீங்கன்னா கூட நான் சொன்ன மாதிரி அதேதான், ஒரு ட்ரஸ்ட் அது ரெண்டு சைடுமே கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ முதல்ல உங்களுக்கான புரிதல்கள் அதிகமா ஏற்படுத்திக்கோங்க. நல்லா பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் மற்றவங்களை யாரையுமே நுழைய விடாம நீங்களே கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கும் அவங்களுக்கும் எங்கேயோ இடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. இதற்கான காரணங்கள் நிறைய இருக்கலாம். இப்போ நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களா இருக்கலாம், இல்லை பார்க்கக்கூடிய சீரியலாக இருக்கலாம், ஸோ வெப் சீரிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கும் வந்து சின்ன வயசில் நடந்த ஒரு ட்ராமாஸ், சைல்ட்ஹுட் ட்ராமாஸ்ன்னு ஏதாவது இருக்கும் இல்லையா? இல்லை நம்மளோட நண்பர்கள் இல்லை சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டிங் நடந்திருக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு நமக்கும் இதே மாதிரி நடக்குமோ, இதே பேட்டர்ன் நடக்குமோ, இந்த மாதிரி நம்மளையும் விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ரெண்டு பேர்ல யாருக்கும் அதிகமாக இருக்கு. சரியா? ஸோ அது பார்த்துக்கோங்க. எஸ், உங்களோட 2-3 கார்ட்ஸ்ல இதுதான் நிறைய வந்திருக்கு. அதனால தான் நான் இதை அழுத்தி சொல்றேன். வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்பிக்கைங்கிறது உங்களுக்கே முதல்ல இல்லை. நம்மளே தகுதியான நபர்களா எஸ் பாவிச்சுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கே வந்து இந்த தகுதி இல்லை, எனக்கெல்லாம் எங்க வேலை கிடைக்க போகுது, மற்றவங்களுக்குலாம் கிடைக்குது, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நீங்க உங்களையே தரம் தாழ்த்தி யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது வேண்டாம். உங்களோட ஸ்கில்லை நீங்க வளர்த்துக்கோங்க. உங்களை எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணிக்கிறீங்களோ அப்புறம் என்ன பயம். ஸோ நீங்க சூப்பரா இருக்கும்போது உங்களுக்கான வேலை கிடைக்காம எங்க போயிடுப்பது. ஓகேவா? என்ன வேணுமோ அது கொண்டே ஆசைப்படுங்க. சரியா? இப்போ நீங்க நிறைய பேர் வந்து இதை பார்க்கும்போது ரெசினேட் ஆகுற விஷயம், நடக்காத விஷயங்கள் அதுக்கெல்லாம் வந்து அதிக நேரம் பயந்துக்கிறீங்க. நடக்கவே நடக்காது, அவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க, உங்களுக்கான நல்ல வேலை கிடைக்கும், உங்களோட எதிர்காலம் சிறப்பானதாவே இருக்கும். பட் இது எப்படின்னா, அவங்க போயிடுவாங்க, என் எதிர்காலம் இருண்ட மாதிரி இருக்கும், எனக்கு நல்லது நடக்காது, இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உணர்வுகள் கூல் பண்ண பாருங்க. ஓகே? ஏன் கோவம் வருது, ஏன் அழுக வருது, ஏன் வெறுப்பு வருது, ஏன் சந்தேகம் வருது, எல்லாத்துக்கும் நீங்களே ஏன் 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 போட்டு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. இப்போ இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்கன்னா கொஞ்சம் அமைதியான இடத்துல உட்காந்துட்டு நமக்கே எப்படியெல்லாம் தோணுது, நமக்கு என்ன வேணும், எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், மனுஷங்களை நோக்கி போயிட்டு இருக்கோமா, இல்ல நம்மளோட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோமா, எது உங்களுக்கு வேணும். இப்போ வேலை சார்ந்துனா வேலை சார்ந்து யோசிங்க, மனிதர்கள் சார்ந்துனா அவங்கள பத்தி பேசுங்க, அவங்க கிட்ட தெளிவா பேசிடுங்க. நீங்களா சந்தேகப்பட்டுக்கிட்டு ஒரு கோலம் போட்டுட்டே இருக்காதீங்க. சரியா? நிஜத்துல நீங்க எதிர்பார்க்கறதோட உங்களோட பிரச்சனை ரொம்ப சின்னதா இருக்கும். பேசினா சால்வ் ஆயிடும். பட் நீங்க பேசாம உங்க மனசுக்குள்ளேயே ஒரு கால்குலேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை வந்து கடுகளவு இருக்கிறது மலையளவு போகிறது கூட சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே? ஸோ உங்க காசுல இருந்த நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சரியா பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஓகே? உங்க மனசுலயும் சில சந்தேகங்கள் இருக்கு, சில பயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன் இவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ அதுக்கு தான் நான் வந்து உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. உங்களை நீங்க கேள்வி கேட்க தான் உங்களுக்கான ஆன்சர் உங்களுக்கே முதல்ல கிடைக்கும். நீங்க தெளிவா இருக்கும்போது தான் உங்களோட பார்ட்னர் கிட்ட போய் தெளிவான கேள்வி கேட்க முடியும், தெளிவான பதில்கள் நீங்க பெற முடியும். சரியா? ஸோ உங்களுக்கு வெளிச்சம் யாருன்னா அது நீங்க மட்டும்தான். ஸோ மனசுல இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் தூக்கி தூரமா போடுங்க அப்படிங்கிறது போல வந்திருக்கு. இது நிறைய கார்ட்ஸ்ல வந்துகிட்டே தான் இருக்கு. எதிர்மறையான எண்ணங்கள் வரும், அது தவிர்க்கவே முடியாது. பட் அதோட அளவை நம்ம குறைச்சிக்கலாம். ஓகேவா? எஸ், சூப்பரா இருக்கு. என்ன விஷயங்கள் வேணுமோ அதற்கான ஆக்ஷனை மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இப்போ நம்ம சில பேர் வந்து சிலது நினைப்போம், ஆனா அதை பண்ணாம வேற ஏதோ பண்ணிட்டு இருப்போம். சரியா? ஸோ உங்களுக்கு வேலை சார்ந்து இல்ல உறவு சார்ந்து என்ன செயல்கள், இப்போ நம்ம டே ஃபுல்லா ஒரு 24 ஹவர்ஸ்ல 12 ஹவர்ஸ் தூங்குறோம், 12 ஹவர்ஸ் என்ன பண்றீங்க, அடுத்தடுத்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்களே உங்களை செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட தாட்ஸ் என்ன யோசிச்சுட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், யாரை பத்தி நினைக்கிறோம், அது நல்லதா நினைக்கிறோமா இல்ல தவறா நினைக்கிறோமா, நம்ம நினைக்கிறதுலாம் கரெக்ட் தானா, இல்ல நம்மளே வந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கோமா. ஸோ நீங்களே உங்களையே ரிசர்ச் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மனசுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால தான் சில பேர் வந்து அதிகமாக டயர்ட் ஆகி போயிருப்பீங்க. சரியா? எஸ், நல்லா சாப்பிடக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க, நல்லா தூங்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. சில நபர்களுக்கு மட்டும் இரவு தூக்கங்கிறது சுத்தமா இருக்காது. ஏதோ ஒரு நைட்ல ஒரு 2-3 மணி நேரம் தூங்குவீங்க. இன்னும் சில பேர் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்பீங்க. பட் ஒரு உடல் சோர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது ஏன் இருக்குன்னா உங்களோட மனம் சார்ந்த பிரச்சனை தான். எதையோ பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது, எதையோ பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கிறது. அந்த எதையோ நான் சொல்றேன்ல, இது ஒண்ணு உங்களோட பார்ட்னரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இருக்க அந்த பொருளாதார சிக்கல், அதை பத்தி ஏதாவது நினைச்சுட்டே இருக்கலாம்.
பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்களா, அந்த யோசிக்கிறது வந்து பாசிட்டிவா யோசிங்க. அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க, எனக்கும் அவங்களுக்குள்ள பெரிய சிக்கல் இல்லை, புரிய வச்சிருவோம், எங்களுக்குள்ள இருக்கிற சிக்கல்லாம் போயிடும், சிக்கல் கூட இல்லை, நாங்க சந்தோஷமா இருப்போம். அந்த மாதிரி பாசிட்டிவா யோசிங்க. பணம் சார்ந்தும் அதே தான், வேலை கிடைச்சிடும், எனக்கான கடன் எல்லாம் நான் அடைச்சிடுவேன். ஸோ உங்களோட எமோஷனை எப்போ நீங்க கூல் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு நிதானம் வரும். சரியா? இல்லைன்னா தடுமாற்றம் தான் வரும். நம்மளோட கற்பனை வளம், கற்பனை குதிரை அது பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு ஓடும். ஸோ அது நீங்க செக் பண்ணுங்க, இவ்வளோ குதிரை ஓடணுமா? சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எது முக்கியமோ அதில் ஒண்டி கவனம் செலுத்துங்க. அப்படிங்கிறது போல தான் உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? வேணுங்கிற விஷயத்த நீங்க டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல உங்களை நீங்களே பெருமையா நினைச்சுக்கோங்க. சரியா? எங்கேயுமே உங்களை நீங்க தாழ்வா நினைச்சுக்காதீங்க. உங்களோட கார்ட்ஸ்ல திரும்ப திரும்ப இது வருது. ஸோ நிலவோட ஒளி, எஸ், நிலவோட ஒளியில நீங்க போய் கொஞ்சம் நேரம் இருங்க. இது வளர்ப்பறை தானே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க நில ஒளியில நடைப்பயிற்சி செய்யக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்ல நிலவை பார்த்து பேசக்கூடிய நபர்களா இருக்கலாம். எஸ், நிலா கூட பேசுங்க. ஓகே, நான் சொல்றது வானத்துல இருக்க நிலா கூட பேசுங்கன்னு சொல்றேன். சரியா? ஸோ நல்லா தான் இருக்கு உங்களோட கார்ட்ஸ். ஓகே, சில பேர் வந்து யாரையோ ஒருத்தரை வந்து உங்க வாழ்க்கையாவே நினைச்சு கஷ்டப்படுறீங்க. சரியா? பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது அவங்க ஒரு பார்ட் தான் உங்க வாழ்க்கையில. சரியா? இது கணவன் மனைவியா இருக்கலாம், காதலர்களா இருக்கலாம், இல்ல உங்க மகன் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இங்க இருக்கலாம். பட் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, அவங்க மொத்த உலகமே அவங்க தான் அப்படிங்கிறது போல இந்த கார்டு படிக்கும்போது அந்த மனசு ஃபுல்லா அவ்வளோ நினைச்சுக்கிறீங்க. அவங்க கிட்ட அந்த சின்னதா ஏதாவது ஒரு முகசொலிப்போ இல்ல ஏதாவது உங்களை பேசிட்டாங்க, இல்ல நீங்க பேசுறத கவனிக்கல, இல்ல உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, எஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே மனம் வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுது. அதனாலதான் நீங்க அதிகமா பாதிக்கப்படுறீங்க. ஸோ உங்களோட குடும்பத்துல இருக்க ஏதோ ஒரு விஷயத்த பத்தி அதிகமா கவலைப்பட்டு இருக்கீங்க, இல்ல குறிப்பிட்ட ஒரு நபரை பத்தி அதிகமா கவலைப்பட்டு இருக்கீங்க. ஸோ இதனால உங்களுக்கு உடல் உபாதைகள் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அவ்வளவு வேண்டாம், யாருமே அதிகமா டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க அப்படிங்கிறது போலதான் இந்த கார்ட்ஸ்ல வருது. ஓகேவா? காதலனா இருக்கட்டும், காதலியா இருக்கட்டும், மகன் மகளா யாரா வேணா இருக்கட்டும், ஓரளவு தான் உங்க வாழ்க்கையில அவங்க இருக்காங்க. சரியா? அதுக்கு தான் பார்ட் ஆஃப் லைஃப்னு சொல்றேன். அது ஒரு பார்ட், அவ்வளவுதான். நீங்க அவங்க சார்ந்து அதிகமா இருக்க அவங்களுக்கே சில நேரங்கள்ல ஒரு போர் அடிச்சு போயிடும். என்னடா இவங்க எப்ப பாரு நம்மள டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். சரியா? நம்ம பிறந்தது நம்ம வாழ்றதுக்காக. சரியா? எல்லாரும் இருப்பாங்க. இப்ப எப்படி நம்ம உடல் சார்ந்து பாத்தீங்கன்னா அந்த உடல்ல மட்டும் 78 உறுப்புகள் வந்து ரொம்ப இன்றியமையாத உறுப்புகள், முக்கியமான உறுப்புகள்னு பாத்தீங்கன்னா அது 78. ஸோ நம்ம உடல்லயே 78 உறுப்புகள் தேவைப்படுது. அப்ப நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு பேர் தேவைப்படுவாங்க, ஸோ எவ்வளவு விஷயங்கள் தேவைப்படும். நீங்க ஏதோ ஒருத்தங்களுக்கு மட்டும் அவங்கதான் என் உலகம்னு முடிவு பண்ணிட்டா இப்படி இல்ல. ஸோ பாத்துக்கோங்க, உங்களோட காசுல வந்த விஷயங்கள் தான் நான் வாசிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ மனசு அப்படின்னு பார்த்தோம்னா மனசு சார்ந்துதான் நிறைய இருக்கு. நீங்க சில நேரம் அப்படியே ஸ்டெக் ஆகி போயிடுறீங்க, யார் மேலேயோ இருக்கிற வருத்தத்திலயோ கோவத்திலயோ, இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது போல இருக்கலாம். இல்ல நான் கொடுத்த அன்பு அவங்க திருப்பி கொடுக்கல, நான் ரொம்ப அதிகமா அவங்கள நினைச்சிட்டேன், நம்பிட்டேன், ஏமாந்துட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இன்னும் சில பேர் வந்து நல்லதா இருக்கு, அவங்களோட உறவு சார்ந்த பெருசா ஒன்றும் டேமேஜ் இல்லை, பட் இவங்களா போய் டேமேஜ் ஏற்படுத்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இவங்களோட கற்பனை திறன், இவங்களா ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு ஒரு பயந்துக்கிட்டு அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ கொண்டு வாங்களோ அப்படின்ற போல இருக்கலாம். இன்னும் சில பேர் சரியா பேசிக்க மாட்டேங்கிறீங்க, ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லை. அதனால நீங்களும் சரி அவங்களும் சரி உங்களை பத்தி நீங்களே புரிதல் இல்லாத போது உங்களை பத்தி வேற யாராவது சொல்லும்போது ஓகே அது அப்படி உண்மையா இருக்குமோ, இது இப்படி உண்மையா இருக்குமோ, நீங்களே அவங்கவுங்க சைட்ல வந்து வேற ஏதோ நினைச்சுக்கிறீங்க. ஸோ முதல்ல பேசுங்க, தெளிவா பேசுங்க, உட்காந்து பேசுங்க. ரொம்ப தொலை தூரமா இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஃபோன் மூலியமாவது பேசுங்க. இந்த வாட்ஸ்அப்ல சேட் பண்றேன் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீங்க ஒண்ணு பேச அவங்க ஒண்ணு பேசுவாங்க, மனசுல இருக்கிற விஷயங்கள் வரவே வராது. அந்த டைமுக்கு வந்து கான்வர்சேஷனை முடிக்கணும். போதுண்டா சாமி இந்த மாதிரி பொண்ணு போட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது போலதான் இருக்கும். சரியா? ஸோ உங்க மனசுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. எஸ், நீங்க தான் பாத்துக்கணும். உங்க மனசை யார் பாத்துப்பாங்கன்னா நீங்க மட்டும்தான் பாத்துக்கணும். சரியா? குட் லக், பாய்.